டார்க்காக இருக்குமா அப்படிங்கிற கொஷின் எல்லாருக்குமே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து கிருத்திகா உதயநிதியோட டைரக்ஷனில் ஜெயம் ரவி ஹீரோவாகவும் நித்யா மேனன் வந்துட்டு ஹீரோயினாகவும் நடித்த ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. படம் வந்து சொல்லக்கூடிய கிருத்திகா உதயநிதி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குங்கிறது வந்துட்டு எல்லாரோட மைண்ட்லையுமே ஓடிட்டு தான் இருக்கும். ஆமாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸே வந்து ஒரு படமாகவே மாற்றிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ABC இந்த 3 சென்டருமே இந்த படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னோம்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி ஒரு இதை வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் இருந்தே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இதை வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்டோட சப்ஜெக்டாகவும் இந்த படத்தில் வந்துட்டு குழந்தை இல்லாமல் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம், நான் சொல்கிற டைலாக்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த படத்தோட கதையை உங்களால் வந்து யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். கணவனே இல்லாமல் வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா? மேரேஜே இல்லாமல் வந்து குழந்தை நமக்கு வந்துருமா? இது ரெண்டுமே வேணாங்க, குழந்தை மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா இப்படி ஒரு பேசிஸில் தாங்க கதை வந்து தொடர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஹீரோவுக்கும் ஒரு பிரேக்கப் இருக்கும், ஒரு ஹீரோயினுக்கும் ஒரு பிரேக்கப் இருக்கும். அப்படி தான் நித்யா மேனனுக்கும் ஜெயம் ரவிக்கும் இந்த கதையில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து முழுசாக நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரோட ப்ரொஃபஷனும் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு தருணத்தில் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. 2 பேருமே சந்திச்சிடுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் லைட்டாக ஒரு லவ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்தான் கதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து வேறு ஜேனலுக்கு இந்த படம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக சொல்லணும்னா வினயோட கேரக்டர் வந்து ஜெயம் ரவியோட ஃப்ரெண்டாக வந்துட்டு வினயும் யோகி பாபுவும் நடிச்சிருக்காங்க. காமெடியில் யோகி பாபு எப்பயும் போல அவரோட விஷயத்தை கலக்கியிருக்காரு. ஆனால் வினய் வந்து இந்த படத்தில் ஒரு கேவாக நடிச்சிருக்காரு. நம்ம கே அப்படின்னு சொன்ன உடனே வந்து எல்லாருமே அந்த படத்தை போய் பார்க்குறவங்களோ ஓ இப்படி ஒரு சப்ஜெக்டா, எல்ஜிபிடிக்கூட சப்ஜெக்டா, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே எப்படியோ குழந்தைங்களை கூப்பிட்டு போய் வந்துட்டு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியும்னு எல்லாருமே யோசிப்பீங்க. பட் அப்படி தாங்க நானும் படத்தை பார்க்க போகிறப்ப நினச்சி ஃபஸ்ட் ஹாஃபில் உட்காந்து சரி இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு போய் பார்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.